ಏನು ரேகா யாக்கு இஷ்ட கோபதல்லிதியா? வேற என்ன கோவம்? உங்க பொண்ணு நினைச்சாலே கோவம். அவ என்ன பண்ணா? அவதான் எதுவும் பண்ணலையே. 5 வருஷம் ஆச்சு, இன்னும் பதிலே இல்ல. என்ன பதில்? கல்யாணம் படிக்கிறேன்னு சொன்னா, படிக்க விட்டோம். காலேஜும் முடிஞ்சிருச்சு. இப்போ வேற என்ன சாக்கு சொல்ல போறா? நீயே கேளு. அப்பா ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ಏನು ಇಲ್ಲಮ್ಮ. எது இல்லனா? ಏನು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನು ಇಲ್ಲ. தென்மொழி, எதுவும் பயப்படாத, நான் இருக்கிறேன். உங்க பொண்ணுக்கு என்ன பார்த்த பயமா? அதுவும் நீங்க சொல்றீங்க. நான் நம்பிட்டேன். நான் அப்படி சொல்ல வரல. ஒரு விஷயத்த கேட்கணும்னா பொறுமையாக கேட்கணும். அப்போ தான் அதுக்கான பதில் கிடைக்கும். கிடைக்கும், நல்ல பதில். இவ்வளோ நாள் கிடைக்காத பதில் இப்ப மட்டும் கிடைக்க போகுதா? தென்மொழி, நீயே பதில் சொல்லு. அப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாடா இவன். ஒரு நிமிஷம் அமைதியா இரு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும். எடுத்துக்கோ. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக யோசிச்சு முடிவெடு. தேங்க்யூப்பா. You try to simply interior designing on your mind. அப்பா வாங்க. என்னம்மா, இன்னும் தூங்கலையா? ನಿದ್ದೆ ಬರ್ತಿಲ್ಲ ಅಪ್ಪ. யார் அந்த பையன்? அப்பா, நான் உங்க அப்பா. ಸತ್ಯ. சரி ಅವನಿಗೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಯಾರೂ ಇಲ್ಲಪ್ಪ. சரி சொல்லு. ಅವನು ತುಂಬಾ ಒಳ್ಳೆನಪ್ಪ. ಅಮ್ಮನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತೀರಾ? ನಾನು ಅವನ್ನೇ ಮದ್ವೆ ಆಗ್ತೀನಿ. பேசலாம், ஆனா ಅವನಿಗೊಂದು ಡ್ರೀಮ್ ಇದೆ ಅಪ್ಪ. என்ன ட்ரீம்? ಸ್ಟುಡಿಯೋ ಒಂದು ಓಪನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಅವನಿಗೆ. ஆசை இருக்கலாம், முக்கியம் இல்லை. பணம் இருக்கா? ಅವನ ಹತ್ರ ಇಲ್ಲಪ್ಪ. நீ அவனுக்காக என்ன பண்ண போற? ಗೊತ್ತಿಲ್ಲ. தெரியலன்னு சொன்னா எப்படி? ಅವನಿಗಾಗಿ ನೀ என்ன முடிவு பண்ணிருக்க? ನಾನು ಬೇಕು ಅಂದರೆ ಅವ್ನು ನನಗೋಸ್ಕರ ಕಷ್ಟಪಡ್ಬೋದು. ಆದರೆ ಅವನಿಗೋಸ್ಕರ ನಾನು ಕಷ್ಟಪಡೋಕ್ಕಾಗತ್ತಾ? ನೀವೇ ಹೇಳಿ ಅಪ್ಪ. ಯಾಕಪ್ಪ ನಗ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஒன்றும் இல்லை. ಅಪ್ಪ, ನೀವೇ ಅಮ್ಮನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತೀರಾ? ಅಪ್ಪ ಪ್ಲೀಸ್ ಅಪ್ಪ, ನನಗೋಸ್ಕರ ಮಾತಾಡ್ತೀರಾ? ஓகே, நான் பேசுகிறேன், நீ தெளிவாக முடிவெடு. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಪ್ಪ. ಗುಡ್ ನೈಟ್ ಅಪ್ಪ. ரேகா, வா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ನನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಬೇಕಾ? ಏನ್ ಮಾತಾಡ್ಬೇಕು? ಹೇಳಿ. தேன்மொழி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா.
சத்யா. டேய் ஆ என்னடா? இதுக்கு முன்னாடியே ஐகான் ஃப்ரேம் ஸ்டுடியோ இருக்குன்னு சொன்னேன், அப்புறம் எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி, அவங்க பெங்களூருக்கே போயிட்டாங்களாம். அதனால தான் மச்சி இந்த கடை இப்போ ஃப்ரீயாக இருக்குது. போய் சொல்கிறேன். நான் ஏன் மச்சான் போய் சொல்லணும்? அந்த கடை எவ்வளோ ராசி பார்த்தியா? எவ்வளோ ராசி இருந்தா அவங்க பெங்களூருக்கே போயிருப்பாங்க. நம்பிட்டேன். போடா, நான் சொன்னேன், நீ எங்கே நம்புற? நம்புற மாதிரி போய் சொல்கிறேன், நான் நம்புகிறேன். ம் ஏய், வண்டி கொஞ்சம் நிப்பாட்டுறேன். ஆ ஹலோ, எங்கடா இருக்க? நான் வெளியே போயிட்டுருக்கேண்ணா. உன்னை ஸ்டுடியோ கிட்ட வர சொல்லியிருந்தேன் இல்லடா? அண்ணா ஸ்டுடியோ கிட்ட வா. ஓகேண்ணா, வரேன். என்ன வேணும் அந்த ஆளுக்கு? ஸ்டுடியோ போகணுமாண்டா. அங்கே போனால் ஒரு மயிறு இருக்காது, போகிறதும் வேஸ்ட்டு தான். நீ போட முதல்ல. ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண கடை பார்க்கணுன்னு சொன்னேன். அது நாளைக்கு பார்த்துக்கலாம்டா, நீ நட. என்னவோ அண்ணா, என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க வீடியோவை? ஒன்று கூட பார்க்குற மாதிரியே இல்லையாடா? வேணும்டா. ஆமாம், உலகத்துலேயும் விடுகிறது மட்டும்தான் சூப்பராக இருக்கும். போட நான் நல்லா தானே எடுத்திருக்கேன். நல்லா தாண்டா இருக்கு, ஆனால் காசு போடுறவன் சொல்லணும்ல நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்களோ இல்லையா, முதல்ல இவனே சொல்லிவிடும். இப்போ என்னண்ணா பண்ணுறது? சரி விடு, நம்ம பார்த்துக்கலாம். நல்லா எடிட் பண்ணி கொடுத்துடலாம், விடுங்க. சரிண்ணா. என் ஃப்ரெண்டு கூட நான் வெளியில் போகிறேன், அமௌண்ட் வந்து உனக்கு ஜிபே பண்ணிடுறேன். ஓகேண்ணா. டேய், நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், இவன்கிட்ட நீ என்ன தான் நல்ல வேலை பார்த்தாலும் நல்ல இல்லைன்னு தான் சொல்லுவான். எங்கே கேட்க போகிற நீ? நான் அவன் பற்றி விசாரித்தேன், பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, விட்டுருங்க. ஒன்றும் இல்லைன்னா அவன்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால தான். நீ என்னை லவ் பண்ணும்போது என்கிட்ட என்ன இருந்துச்சு சொல்லு ரேக்கா. சும்மா அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? தேன்மொழி. சொல்லுடா. தேன்மொழி. தேன்மொழி தமிழ் பேராச்சே, எப்படி? ಅಯ್ಯೋ ಅದೊಂದು ದೊಡ್ಡ ಕತೆ,
ಅದ ನಿನ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕಾ? அது உன்னோட இஷ்டம். சொல்ல தோணுனாலும் சொல்லலாம், சொல்ல தோணலனாலும் சொல்லலாம். ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಲವ್ ಮ್ಯಾರೇಜ್. ಅಪ್ಪ ತಮಿಳ್, ಅಮ್ಮ ಕನ್ನಡ. ನಮ್ಮಪ್ಪ ಲವ್ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಹೇಳಿದ್ರಂತೆ, ಗಂಡ್ ಮಗಾದ್ರೂ ಸರಿ ಹೆಣ್ಮಗಾದ್ರೂ ಸರಿ ನಾನೇ ಹೆಸರಿಡ್ತೀನಿ ಅಂತ. ஓ, ஓய் பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? இல்ல, நீ கொடுக்குற கிஸ் பிடிச்சிருக்கு. சி கோத்தி. போதுண்டி, ಫೋನು ಹೀಟ್ಲ வெடிச்சிட போகுது. ಹೋಗೋ ಕೋತಿ. ಇನ್ ಮುಂದೆ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಬಂದು ಕೇಳಿದ್ರು ಕೊಡಲ್ಲ, ಫೋನಲ್ಲಿ ಕೇಳಿದ್ರು ಕೊಡಲ್ಲ. ಹೋಗಲೈ. ஓகே ஓகே, லவ் யூ. ಲವ್ ಯು ಟು. சரி, என்ன பண்றங்க ரேகா? ಅವರಾ ಅವ್ರ ಹಸ್ಬೆಂಡ್ ಊಟಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ ಕಾಯ್ಕೊಂಡು ಕುಂತಿದ್ದಾರೆ. ನನ್ಗೇನಂದ್ರೆ ನನ್ನ ಹಸ್ಬೆಂಡ್ ಊಟ ಮಾಡಿದನೋ ಇಲ್ವೋ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதுக்கு ನೀವು உன் புருஷன் கிட்ட கேட்கலாம்ல? ಕೇಳೋಕ್ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಆದ್ರೆ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಬಂದ್ರೆ ತಿನ್ಸೋಕ್ ಇಷ್ಟ ಆಗತ್ತೆ. நீவும் சொல்லு, உன் புருஷன் உன்னை தேடி வருவான். ವರಿಯಾ? வரட்டுமா? ಕೇಕಾದೇವಾ? ನನಗೆ ನೀನು ನಿನಗೆ ನಾನು, ನನಗೆ ಸಿಕ್ಕ ಒಲವು ನೀನು, ಕೈಯ ಬಿಡದೆ ಇರು ಕೊನೆವರೆಗೆ. ಜಗವು ನೀನು, ಜೀವ ನೀನು, ದೈವ ಕೊಟ್ಟ ವರವು ನೀನು, ಬದುಕು ಪೂರ್ತಿ ದಿನ ಇರು ಜೊತೆಗೆ. ಹೆಸರು ಬರೆದ ಹಾಳೆಯ ಗೆಳೆಯ ನೀನೇ ಆಗಲಿ, ಹರಕೆ ಮಾಡಿ ಕೇಳುವೆ ಉಸಿರು ಜೊತೆಗೆ ಹೋಗಲಿ. ಜೊತೆಗಿರೋ ಪ್ರತಿದಿನ ಮಗುವಿನ ಮನಸ್ಸಿನ. ஏண்டி அப்படி பார்க்குற? ಸತ್ಯ, ನಮ್ಮ ಮನೇಲಿ ಮದ್ವೆ ಯಾವಾಗ ಆಗ್ತೀಯಾ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದಾರೆ. ನನ್ಗೇನ್ ಹೇಳ್ಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ನೀನ್ ಯಾವಾಗ ಸ್ಟುಡಿಯೋ ಓಪನ್ ಮಾಡ್ತೀಯಾ? நான் ஒன்னு சொல்லவா? சொல்லு. உனக்கு நான் வேணும்னாலதான் நீ எனக்காக கஷ்டப்பட்ட. அவளுக்காக இப்ப வரைக்கும் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கா நீங்களே சொல்லுங்க. ஏடா யோசிக்கிற? என்ன வேணும் கேளுடா. அதுதானா, ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணணும். நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்களே ஏதாச்சும் இருந்தானே என்ன கேளுன்னு. செஞ்சிடலாம். ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுமான்னு எவ்வளோ ஆகும் தெரியுமா? தெரியாதுண்ணா. ஒரு ஃபோட்டோவே ஒழுங்காக எடுக்க தெரில, நீ எல்லாம் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி என்னடா கிழிக்க போகிற? நான் கிழிக்கிறேனோ கிழிக்காமல் போகிறேனோ அது உங்களுக்கு தேவையில்லை. உங்களால் முடியும்னா முடியும்னு சொல்லுங்கள், அதை விட்டு தேவையில்லாமல் பேசாதீங்க. டேய், என்ன சீனா? என்னடா? வெளியில் போட மயிறு. சத்யா, நீயே போறியா இல்லை நானே? டேய் சும்மாரா. என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க இல்லைன்னா? ஆமாண்டா, நான் தான்டா சொன்னேன். இப்போ நானே சொல்கிறேன், வெளியில் போட மயிறு. டேய், சொன்னா புரியாதா? நான் தான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையாடா, நீ ஏன்டா பேசுகிற? வேற என்னண்ணா, உங்கள் முன்னாடி பெரிய மயிறு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். விட்டுருந்தா நானே அவனை அடிச்சிருப்பேண்ணா. டேய், நம்ம ஒருத்தர் அடிச்சு தான் பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் கிடையாதுடா. அவனை அடித்தா நான் எப்போ நான் பெரிய ஆள் ஆவேன்? அவனை அடிச்சிருந்தா இல்லை, அவனை விட்டிருந்தாவே பெரிய ஆளாக இருப்பான்டா. ஏய் சி சி, சி.
டேய் சத்யா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? டேய் மச்சான், என்னதான்டா ஆச்சு உனக்கு? என்ன? பேங்க் லோன் ரிஜெக்ட் ஆனதால் ஃபீல் பண்ணிருக்கேடா? வேற என்னடா? தேன்மொழி ஒரு வாரமாக ஃபோன் பண்ணல, என்னாச்சுன்னு தெரில. நான் கூட பயந்துட்டேன்டா நீ இப்படி இருக்கிற பார்த்துட்டு. லேண்ட் வித்துடலான்ட்டு இருக்கேன்டா. டேய், நீ என்ன பெரிய மயிராடா? எல்லாத்தையும் நீயே முடிவு எடுத்துட்டு இருக்க? நான் அசிங்கமாக ஏதாச்சும் சொல்லிடுவேன். எவன் மேலே இருக்க கோவத்தை அவன் மேலே காட்டுற, ஏன்டா என் மேலே காட்டுற? டேய் மச்சான், உங்கள் அம்மா அப்பா போனதுக்கப்புறம் உனக்குன்னு கடைசியாக வச்சுருந்த சொத்து அது ஒன்று மட்டும்தான்டா. அதை வைக்க போறியா? என்னால் முடியல மச்சான். நிறைய பேர்கிட்ட நின்னும் பார்த்தாச்சு, பேங்க் லோனும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. வேற என்னடா பண்ண? விற்க போகிறேன்னு சொல்கிறேன், என்ன ரீசன்? என்னை நம்பி ஒருத்தி இருக்கால, அவளுக்காக. ஆ, அவளுக்காகவா? நாளைக்கே ஒன்று விட்டு போயிட்டா நீ என்னடா பண்ணுவேன்? அவள் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு தான் லேண்டே விற்கிறேன். லேண்ட் அவ்வளோ சீக்கிரமாக விற்க முடியுமா? அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமாடா உனக்கு? தெரியும். அது வரைக்கும் அவள் வெயிட் பண்ணுவாளா? தெரியல. நீயே அவகிட்ட கேளு, அவள் என்ன சொல்கிறான்னு பாரு, அதுக்கப்புறம் முடிவெடு. அவனுக்கு சொல்கிறவங்க செய்கிறவங்க யாரும் இல்லாதனால தான் இப்போ இப்படி இருக்கான். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்தாலே போதும். உன் பொண்ணா? ஆ, உனக்கு மட்டும் பொண்ணு இல்லை, எனக்கும் பொண்ணு தான். அவனுக்காக நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கணுமா? கடைசியாக கேட்குறேன், என்ன சொல்ல வர இப்போ? இங்க பாருங்க, தேன்மொழி பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன சொன்னாலும் அவ கேட்பான். நீ சொன்னால் கேட்பாளா? இப்போ நீ எடுக்கிற முடிவு அவள் லைஃபே போயிடும். பெத்த அம்மாக்கு தெரியாதா பொண்ணு எங்க கட்டி கொடுத்தா சந்தோஷமா இருப்பான்னு? ஒன்று சொல்கிறேன், பொண்ணோட லைஃப் போச்சு நீ எதனா சொன்னீன்னா அதுக்கப்புறமா என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது. உமி, ஆ, லைஃப்ல லவ் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனா கல்யாணம் ஒரு வாட்டி தான் நடக்கும். அதை நீ மறந்துடாத. சொல்லுங்க மேம். பாபாண்ணா தெரிஞ்சவங்க தான். ஓகே சார். வாங்க மேடம். நான் யாருன்னு தெரியுமா? தெரியும், தேன்மொழியோட அம்மா. சொல்லுங்க. நான் வந்தது நீங்கள் ஒரு அம்மாவா யோசிச்சிங்க, அதே ஒரு பொண்ணா யோசிச்சிருந்தா இப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க. நல்லா இருக்கு. பாபாண்ணா, யாராச்சும் வந்தாங்கன்னா முதல்ல உட்கார வச்சு என்ன வேணும்னு கேளுங்க. வந்த உடனே கேட்டுறாதீங்க, ஓகேவா? சத்யா, நேற்று எங்கடா போயிருந்த நீ? நைட் ஏன் லேட்டாக வந்த? நேற்று நான் எங்கேயும் போகலையே. இல்லப்பா,
ನೀನ್ ಬರೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾ ಮನೆಗೆ ಬಂದೆ. தேன்மொழி சத்யா. அதான்டா நேற்று நீ தேன்மொழியை பார்க்கல. எனக்கு தெரியும் ஜிகே வேலு யாருன்ட்டு. ನಿಜವಾಗ್ಲೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಪ್ಪ, ಅದು ಸತ್ಯ ಸ್ಟುಡಿಯೋ ಅಂತ. நீ போலப்பா, அவ உன்னை பார்க்கறதுக்கு வந்தாளா? ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு தான் வந்தா. உங்கள் அம்மா சொல்லி நீ போயிருக்க. ஏன்டா ஊரில் வேறு எங்கேயும் ஃபோட்டோ ஸ்டுடியோவே இல்லையா? இப்போ என்ன கல்யாணம் பண்ணணும்னா கேட்டா, ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு தான் கேட்டா. அவங்க அம்மாவா இல்லை வேற எதாவா? முதல்ல அப்படி தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் எங்கேயோ போய் முடியும். சுற்றி பார்க்குறல இங்கே என்ன நடக்குதுன்னு. இதை பார்த்துமா பேசுகிற? நான் முதல்லே கேட்டேன் நீ அவனுக்காக என்ன பண்ண போகிறேன்னு. நான் கேட்டதுக்கு அவன் தான் கஷ்டப்படுவான், நான் கஷ்டப்பட மாட்டேன்னு நீ தான் சொன்ன. என்னடா நீ தெளிவாக இருக்கியா இல்லை தெளிவாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான்னு எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் பத்திரமா இருடா. இப்போ ஏன் தேடி போனேன்? ಅಪ್ಪ ನಂಗೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಪ್ಪ. ಗೊತ್ತಿದ್ದಿದ್ರೆ ನಾ ಆ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டா, இப்போ இருக்கிற வீட்டுக்கு நான் காரணம் கிடையாது. உங்கள் அம்மாவோட அப்பா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ತಾತನಾ? டேய், நான் தெளிவாக தாண்டா இருக்கேன். மிச்சி, கஷ்டத்தில் இல்லாத ஒருத்தி இப்போ எதுக்குடா? மிச்சி, ஒருவேளை திரும்ப வந்தா? வரமாட்டா. வந்தாலும் உங்கள் அம்மாவை லவ் பண்ணும்போது நான் செட்டில் ஆனால் தான் கல்யாணமே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ಅಮ್ಮ ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರಾ? எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொன்னான். ஆனால் அந்த மனுஷன் தான் லவ் பண்ணும்போது பணம் கொடுத்து உதவி பண்ணான். ತಾತ ನಿಮ್ಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, ನೀವು ಹಾಗೆ ಸತ್ಯನ್ಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ಬೋದಲ್ವ? உனக்கு தான் அவன் மேலே நம்பிக்கையே இல்லையே. ಇತ್ತಪ್ಪ. அப்படி இருந்துருந்துச்சுன்னா அவனுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணியிருப்ப. ಸಾರಿ ಅಪ್ಪ. சாரி என்கிட்ட சொல்லாத. லவ்ல நம்பிக்கை முக்கியம், அது இல்லைன்னா லவ்வே இல்லைன்னுட்டு அர்த்தம். இப்போ எது கழுவுற? ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ ಅಪ್ಪ. லவ்ல கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீ தான்.